மழை வெள்ளம் வடிந்தும் 20 நாட்களுக்கு மேலாகியும் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத அளவிற்கு சொக்கப்பழக்கரை கிராம மக்கள் திணறி வருகின்றனர். மேலும் பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு கூடுதல் நிவாரணத் தொகையை அறிவித்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே உள்ள சொக்கப்பழக்கரை கிராமத்தில் கடந்த 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி ஏற்பட்ட வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1.5 லட்சம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊர் முழுவதும் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் இந்த ஊரில் உள்ள 15ற்கும் மேற்பட்ட வீடுகள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமானது. அப்போது இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சிலர் வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்கியிருந்தாலும் கிராமத்தில் உள்ள மக்களை உள்ளூர் மக்கள் முயற்சியுடன் மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பிரதான தொழிலாக கருதப்படும் வாழை விவசாய நிலத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் வாழை அனைத்தும் தரைமட்டமானது. இந்த பகுதியில் வெள்ள நீர் வடிந்து 20 நாட்களுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் இயல்பு நிலை திரும்பாததால் இந்த கிராம மக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். வாழை விவசாயம் குடிக்க எல்லாமே கொண்டு போயிடுச்சு. வீடு ஒரு 15 வீடு கீழே வந்துட்டு அத்தங்கரை 4 உடப்பு ஊர் நாங்கள் சாப்பாடு இப்போ ரொம்ப தகவல் போடுறோம். கரும்புலங்க வராங்க பார்க்காங்க மினிஸ்டர் வந்து பார்த்து போகிறாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. வீட்டுக்கு இடிச்சவங்களுக்கு வீடு இல்லாமல் கல்யாண மண்டபத்துலேயும் அங்கங்கேயும் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வீடு உடனே கிடைச்சா நல்ல வாய்ப்பாக இருக்கும். அவங்க அடுத்த வருஷம் கல்வி தர முடியும், லோன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் தற்போது தற்காலிகமாக மட்டுமே கரையை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் நிரந்தரமாக எந்த ஒரு பணியையும் இதுவரை செய்யவில்லை. எனவே இந்த கிராம மக்களின் இடிந்து போன 15 குடும்பத்தினருக்கும் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் எனவும் வாழை பயிருக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் கூறுகையில், எங்களுக்கு அரசிடமிருந்து வந்த உதவிகளை விட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நாலுமாவடியில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திடமிருந்து அதிக அளவு உதவிகள் கிடைத்ததாக கூறும் அவர் தொடர்ந்து கூறுகையில், அதாவது கவர்மெண்ட் சைடு எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. எங்கள் ஊருக்கு தன்னார்வ தொண்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக சொன்னீங்கன்னா இந்த இஸ்லாமிய சகோதரர் நிறைய பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நால்மாடியில் இயேசு விடுவிக்கிறார்னு சொல்லி இவர் பாஸ்டர் ஐயா மோகன் ஆசிரசம் நடத்துகிறார் பார்த்துங்க. அவர் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் குடிக்க கூட தண்ணிக்கு கிடைக்காம இருந்தது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு கை கொடுத்து தண்ணிக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அவங்க தான் எங்களுக்கு 3 நேரம் எங்களுக்கு தந்தாங்க. அது மாதிரி அவங்களுடைய ஒத்துழைப்பு மாதிரி வேறு யாரும் பண்ணலை. அது மாதிரி இஸ்லாமிய சகோதரர் நிறைய பண்ணாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நாங்கள் பின்னோக்கி போயிட்டோம். எங்களுக்கு வாழ்வே விவசாயம் தான். நாங்கள் இன்னும் எப்படி எந்திரிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல பார்த்துக்காங்க. ஏதாவது கவர்மெண்ட் சைடு இருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஒன்றும் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து ஏதாவது ஒரு லோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கூட எங்கள் வாழ்வாதாரத்தை திரும்ப கொண்டுட்டு நாங்கள் அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றுறத வழி இருந்தால் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்காங்க. மேலும் சொக்கப்பழக்கரையில் கனமழையில் ஆற்றங்கரையில் 3 இடங்களில் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏரல் ஆற்று பாலத்திலிருந்து ஆத்தூர் ஆற்று பாலம் வரை மிக உயரமான காங்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்திட வேண்டும் என்றும் அவ்வப்போது கனமழை எச்சரிப்பை வானிலை ஆய்வு மையம் விடுத்து வரும் நிலையில் பொதுப்பணித்துறை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சொக்கப்பழக்கரை மற்றும் ஆத்தூர் போன்ற தாழ்வான பகுதிகளில் ஏற்பட்டுள்ள உடைப்பினை உரிய முறையில் விரைவாக சீரமைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஏரல்ல இருந்து கிழக்கு பகுதி, அதாவது தாமிரபரணியுடைய பாய்மானத்தினுடைய தாமிரபரணி கரையினுடைய கிழக்கு பகுதியில், அதாவது தெற்கு பக்கத்தில் இந்த கரை இருக்குது. சொக்கப்பழங்கரை அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இந்த ஊரில் தான் ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த தாமிரபரணி ஆறானது உடைத்து அந்த ஊருக்குள்ளே புகுந்து அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய வீடுகள் இதில் தண்ணியில் மூழ்கி இருக்கு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் இவங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் இந்த இடத்த பார்வையிட்டு
சென்றிருக்கிறாங்க. இப்போதான் அந்த வேலைகள் வந்து விறுவிறுப்பாக நடக்குது. அவ்வப்போது இப்படி வெள்ளம் வருவதும் தண்ணீர் உட்புகுவதும் அதை உடனடியாக சரி செய்வது போல் இது போன்ற உடனே ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதும் இதோடு முடித்துக் கொள்வதுமாக இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். இந்த மக்களுக்கு மீண்டுமாக இது போன்ற இழப்புகள் அழிவுகள் வராத வண்ணம் அரசாங்கமானது பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ராஜா சாலமோன்.